அடியே பங்கஜம், என்னடி செய்யற அடுப்பங்கரையில? ரொம்ப நேரமா செஞ்சுக்கிட்டு இருக்க, என்னதான் செய்தியோ? கேட்டா தோசை இட்லி மட்டும்தான் கொடுப்ப. வகை வகையா செய்ய போற, உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. ஏன் என்ன உங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னா என்ன வேலை பார்க்க வேணாம்னு சொல்லி நீங்களா பார்க்க போறீங்க? நான் தானே பார்த்தாகணும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறேன்னு போயிட்டு பக்கத்து வீட்டு பரிமளாவை பார்த்து நிற்கிறது, அப்புறம் அவ திட்டமும் நியூஸ் பேப்பர் படிக்கிற நிகிதாவை பார்க்கறது, அப்புறம் அவளும் திட்டமும் வீட்டுக்குள்ள வந்து திரும்ப தூங்குறது. ஆக மொத்தம் ஒரு வேலை உருப்படியா செய்யறது இல்ல. வந்துட்டு அது என்ன குறைசல? அது இருக்கட்டும், பல்லு விளக்குனீங்களா இல்லையா? அடியே அடியே இருடி, என்ன செய்யறன்னு தானடி கேட்டேன். அதுக்கு ஏண்டி இப்படி சண்டைக்கு வர? சரி சரி, உன் மயன் எந்திரிச்சிட்டானா இல்லையா? முத நாள் காலேஜ் போறோன்னு கொஞ்சமாச்சும் அவனுக்கு அக்கறை இருக்கா? மணி என்ன ஆகுது? 9 ஆகுதுங்க. இத மட்டும் தெளிவா சொல்லு, 9 ஆகுதுன்னு. உன் மயன் வாங்கின மார்க்குக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல தூங்கி எந்திரிச்சு சாவகாசமா போறாரோ? போட்டும் போட்டும், அவனு எத்தனை மணிக்கு போறான் நான் பாக்குறேன். எந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா அவனை திட்ட? இப்படியே கழிச்சு கொட்டிக்கிட்டே இருங்க அவனை. அடியே யாரடி ஆரம்பிச்சது? நீ தானடி இவ்வளவு நேரமா என்ன திட்டின? ஆமா ஆமா, நான் திட்டி நீங்க உருப்பிட்டீங்க. வேலையை பாருங்க. போய் முதல்ல பல்ல விளக்கிட்டு வாங்க, காபி போட்டு வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு கிளம்புங்க வேலைக்கு. உனக்கு காப்பி வேணா ஒண்ணு வேணாம், போடி போய் வேலையை பார்த்துட்டு உன் மயனை கிளம்ப சொல்லு. நான் ஆபீஸ்லயே காப்பி வாங்கி குடிச்சுக்கிறேன்.